பேர்த்தில் நடந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஆஸ்திரேலியா இந்தியாவை போட்டு பிறந்துட்டாங்க. 7 விக்கெட் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணிட்டாங்க. ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ண ரோஹித் கோலி 2 பேருமே ஆடலை. ரோஹித் 8 ரன், கோலி டக் அவுட். மேக்ஸிமம் 2 more years தான் ஆட போகிற இவங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். லாங் கேப்க்கு அப்புறம் 2 பேர் ஆடின ஃபஸ்ட் மேட்ச்லேயே அடிக்கலேன்னு இவங்க லெகசியவே ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் வருத்தம் தான். இதை விட ஹைலைட் என்னடானா, ரெயின்னால 26 ஓவர்ஸ்க்கு ரெடியூஸ் ஆன மேட்ச்சில் இந்தியா அடித்த ஸ்கோரில் 5 runs கம்மியாக தான் டார்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்தாங்க. டக்வர்த் லூயிஸ் ரூல்ஸ் பார்த்தீங்கனாலே ஓவர்ஸ் ரிமைனிங், விக்கெட்ஸ் ரிமைனிங், ரன் ரேட், இப்படி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் டார்கெட்டை செட் பண்ணாலும் எந்த பவுலர்ஸ் எவ்வளோ ஓவர்ஸ் போட்டிருக்காங்கன்றத அக்கௌண்ட்டில் வர மாதிரியே தெரியல. எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கனாலே ஸ்டார்க், ஹேசல்வுட் 2 பேரும் 26 ஓவரில் 13 ஓவர் போட்டிருக்காங்க. அது 50% ஆஃப் த ஓவர்ஸ். இப்போ ஷமி, பும்ரா 2 பேரும் 50% ஆஃப் ஓவர்ஸ் போடுறதும், அதாவது 26ல் 13 ஓவர்ஸ் போடுறதும், ஹர்ஷித் ராணா, நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரியான பவுலர்ஸ் 13 ஓவர்ஸ் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அட்லீஸ்ட் அவங்க ஸ்கோர் பண்ண ரன்னாச்சும் டார்கெட்டாக கொடுக்கலாம். அதுவும் மேட்ச் ஸ்டார்டிங்லேயே ஒரு டீம் 50 ஓவர்ஸ் நினச்சி ஆடுறதுனால எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கொடுக்குறது தான் கொஞ்சம் ஃபேராக இருக்கும். இந்த மாதிரி மேட்சஸில் எந்தெந்த பவுலர்ஸ் எவ்வளோ ஓவர்ஸ் போட்டிருக்காங்கிறதையும் அக்கௌண்டபுளாக இருந்தால் தான் டார்கெட் ஃபேராக செட் பண்ண முடியும்.